தம் அடிச்சு 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 நுரையெல்லாம் குடிச்சவராயிடுச்சுன்ற லெவலுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த மூலிகைகள் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னார். அதை முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தினால்தான் அவங்களுக்கு சளி சார்ந்த பிரச்சனையே வரலன்னு சொன்னார். அப்படிப்பட்ட மூலிகைகள் என்ன அப்படின்னு தேடும் போது ஒரு மூலிகை அருமையா எடுத்து காமிச்சிருக்காரு. இந்த மூலிகையில நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, சளி சார்ந்த பிரச்சனை வரவே வராதுன்றார். சரி, அது என்ன மூலிகை அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோல காணொலியா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்முடைய முன்னோர்கள் பெரும்பாலானவங்க, நம்முடைய தாத்தன் பாட்டன் பூட்டன், அவங்க எல்லாருக்குமே நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரல. யாருக்குமே ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை வரல. சின்ன சளி கூட வரல. வஞ்சனை உடனே பக்கத்துல இருக்கிற மூலிகையை கசாயமாவோ இல்ல சூர்ணமாவோ சட்னியாவோ செஞ்சு சாப்பிடாம சரியா போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் சின்ன குழந்தைங்க மூலம் பெரியவங்க வரை எல்லாருக்கும் சளி பிடிக்குது. பெரும்பாலும் ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை வருது. அதுக்கு இன்லர் யூஸ் பண்றாங்க, பப் யூஸ் பண்றாங்க, புகை வைக்கிறாங்க. சித்தா ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதி மருந்துகள் இருக்கு, சித்தா மருந்துகள் இருக்கு. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஆனா நம்முடைய முன்னோர்கள் முன்ன காலத்துல எல்லாம் சுருட்டு குடிச்சாங்க, பீடி குடிச்சாங்க, சிகரெட் பணக்கார குடிக்கிற சிகரெட் தான் இருக்கும், அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்ப அவங்க அவ்வளோ பீடி சிகரெட் குடிச்சு சுருட்டு குடிச்சியும் நுரையீரல தாக்கல, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரல. என்ன காரணம்? அப்படி என்ன மூலிகையை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க? இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா சளி சார்ந்த பிரச்சனை எல்லாருக்கும் அந்த காலத்துல வந்துச்சு, இந்த காலத்துலயும் வருது. இந்த காலத்துல அதுக்கான தீர்வு அந்த காலத்துல கிடைச்ச மாதிரி விரைவா ஏன் கிடைக்கல? சளி பிரச்சனை ஏன் வருது? சளி ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நுரையீரல்ல தேங்கக்கூடியது சளி. அது பெரும்பாலும் குளிர்ச்சியான இடத்துல அவங்க ரொம்ப உலாவுறது. அடுத்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான பண்டங்களை சாப்பிடுவது, சில நேரத்துல குளிர்ச்சியான தண்ணியில குளிப்பது, இது போன்ற பல விஷயங்களால உடம்பு குளிர்ச்சி ஏற்படுகிறது. அதே நேரத்துல சளி பிடிக்கும் போதும் உடம்பு குளிர்ச்சி ஆயிடும். ரொம்ப சளி பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சி ஏற்படும். அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த சளியை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து தான் இந்த தூதுவளை. ஆமா, தூதுவளை ஆயிலை விருத்தி செய்யும்னு சொல்லுவாங்க. ஓ, தூதுவளை ஆயிலை விருத்தி செய்யும். ஆமா, அது ஏன் சொல்றாங்கன்னா, வாத பித்த கபத்துல சளி மெயினானது. சளி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். அதனாலதான் தூதுவளை ஆயுளை விருத்தி செய்யும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூச்சு முட்டி தானே சாகுறாங்க. ஆமா, அதான். அப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய மருந்துன்றீங்க. ஆமா, ஓகே. அந்த பிரச்சனையை சரி பண்ணும். நுரையீரல்ல இருக்கிற சளிகள்லாம் எடுக்கும். நுரையீரல் இருக்கிற கோடிக்கணக்கான காற்றறைகளை சுத்தம் பண்ணும். ஓ, அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் சுருட்டு குடிச்சு பீடி குடிச்சு பணக்காரங்க அடிக்கிற அந்த சிகரெட் எல்லாம் குடிச்சு கூட அவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை வரல. ஓ, அதனாலதான் அதை காக்கக்கூடியது. இது முறையாக இந்த இலைகளை ஆய்ந்து எடுத்து ஒரு கைப்பிடி அளவு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூனும் இல்ல ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதனோட இஞ்சி, பூண்டு, புளி, நம்ம துவையலுக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதே மாதிரி சேர்த்து துவையலா செஞ்சு சாப்பிட்டு வரும்பொழுது உடம்புல இருக்கிற எல்லா சளியும் எடுக்கும். குறிப்பா மண்டையில மூளையில இருக்கிற சளியை கூட எடுக்கும். இந்த ஜவ் ஓரத்துல அடிபாகத்துல சளி சேர சில பேருக்கு மண்டையில, அந்த சளியை எடுக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த தூதுவளைக்கு உண்டு. அதனாலதான் தூதுவளை ஆயுளை விருத்தி செய்யும்னு சொன்னாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை இது. உடல்ல எந்த பாகத்துல சளி இருந்தாலும் எடுத்துரும். நீங்க இதை துவையலா செஞ்சு சாப்பிடலாம். அதே கஷாயமாவும் செஞ்சு சாப்பிடலாம். கஷாயமா செஞ்சு சாப்பிடும் பொழுது இந்த தண்டோட எடுத்து நறுக்கி பொடியாக்கணும். அப்படியே துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு இந்த அளவுக்கு இந்த இலை ஒரு கைப்பிடினா தோரம்பருப்பு ஒரு கைப்பிடி, அதனோட கொஞ்சம் சோம்பு, இன்னும் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து போட்டு கஷாயமா வச்சு வடிகட்டி சாப்பிட்டு வரும்பொழுது உடலில் ஏற்படுகின்ற உடலுக்கு சூட்டை கொடுக்கும். அந்த உயிராற்றல், அந்த சடாரக்கனின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு அந்த சடாரக்கனி தான் மெயின் காரணம். அந்த சடாரக்கனியை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி மூலிகை இது. அதனாலதான் வள்ளல் பெருமான் இந்த மூலிகை மெயினா சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் இந்த மூலிகை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்காரு. ஏன்னா காயகல்பத்துல இந்த மூலிகை சேர்த்துறாரு. ஆமா, காயகல்ப மூலிகை இது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை தான் இந்த தூதுவளை மூலிகை. இந்த கஷாயமோ அல்லது துவையலாகவோ அல்லது காய வைத்து பொடியாகவோ சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது உடலில் ஏற்படுகிற அனைத்து நோய்களும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. சளி இருக்கிறவங்களுக்கு ஒரே வாரத்துல அந்த சளி குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா சளி ஒரே வாரத்துல குறைய ஆரம்பிச்சிரும். இப்ப மூச்சு வாங்குது, வயசாயிட்டு, இல்ல ரொம்ப தூரம் ஓட முடியல, நடக்க முடியலன்றவங்க அதை சாப்பிடும் போது இந்த கஷாயத்தை ஒரு வாரத்திலேயே இந்த சளி நீங்கிடும். ஒரே வாரத்துல நீங்கிடும்.
ஐயா இன்னைக்கு இந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனைக்கு பப் யூஸ் பண்றாங்க, புகை வைக்கிறாங்க, இன்னர் யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க இது எப்படி எடுக்கலாம்? அவங்களுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து தான். அவங்களுக்கு வந்து இது இந்த புகை யூஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இதை அப்படியே எடுத்து வேரோட நல்ல சம்பூலமா காய வச்சிடணும். காய வச்சுட்டு பொடியை அரைச்சிட்டு காஞ்ச பிறகு பவுடரை அரைச்சிக்கிட்டு அந்த பவுடர் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். துணியில வச்சு நல்லா சலிச்சு எடுத்து நைஸ் பைன் பவுடர் கிடைக்கும். அந்த பவுடரை ஒரு திரிகடி அளவு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து வயசுக்கு தகுந்த மாதிரி தேன் வச்சு நல்லா குழைச்சு நக்கி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு சிறப்பா வேலை செய்யும். இந்த பீடி, நிக்கோடின் வர்றது, நிக்கோடின் தாக்கம், இந்த ஆல்கஹால் எல்லாத்தையும் முறிக்கக்கூடிய பவர் இதுக்கு இருக்கு. அவங்க இது போல எடுத்துக்கலாம். இது சாப்பிடலாங்களா ஐயா? பச்சை சாப்பிட்ற மூலிகை தான் இது. ஐயா சாப்பிட்டு காமிங்க. நண்பர்களே, சித்த மருத்துவத்துல இந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை எல்லாத்துக்குமே சிறப்பான தீர்வுகள் இருக்கு. இப்ப நான் அந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனைக்கு இன்லர் யூஸ் பண்றாங்க, பப் யூஸ் பண்றாங்க, புகை வைக்கிறாங்க அப்படின்றலாம், அதெல்லாம் உயிர் காக்க மருத்துவம் வரவேற்கத்தக்கது. அதே சமயத்துல உங்களுக்கு பல வருஷமா ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்கு, பல வருஷமா இன்லர் யூஸ் பண்றேன், பப் யூஸ் பண்றேன், அது இருந்தாதான் என்னால சர்வே பண்ண முடியுது அப்படின்றவங்களுக்கு உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சித்தார்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி இது மாதிரியான மூலிகைகள் செய்யப்பட்ட நிறைய மருந்துகள் இருக்கு, சுவாச கோடரி மாத்திரைகள் இருக்கு, இது மாதிரி சூர்ணங்கள் இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாவே நுரையீரல் சார்ந்த பிரச்சனை படிப்படியா சரியாகி நீங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழலாம். இந்த மூலிகை பாருங்க ஐயா, முள்ளோட இருக்கு, ஆனா முள்ளோட சாப்பிடலாம். இளம் முள்ளா இருக்கு. அந்த மூலிகை அவர் சாப்பிட்டு காமிக்கிறார் பாருங்க. இது சாப்பிடக்கூடிய மூலிகை. ஒரு சில மூலிகைகள்லாம் பச்சையாக சாப்பிடலாம். அந்த மூலிகையே நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். இது நல்லா இயற்கையா விளைஞ்சிருக்கு. இது என்ன சுவை இருக்குன்னு ஐயா கிட்ட நம்ம கேட்கலாம். அதனால உங்களுக்கும் ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்கு, சளி சார்ந்த பிரச்சனை இருக்கு, தம் அடிச்சு நுரையீரலாம் குடிச்சவராயிடுச்சுன்ற லெவலுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த மூலிகைகள் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா என்ன டேஸ்ட் இருக்குங்க? துவர்ப்பு, சிறிய இனிப்பு, ஒரு கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு கலந்து வந்திருக்கு. இது சட்னியா செஞ்சு சாப்பிடும்போது மிக அருமையான சுவையில இருக்கும். அதுவும் களிக்கு வச்சு சாப்பிடும்போது, அதே மாதிரி பழைய கஞ்சியில கூழுக்கு வச்சு சாப்பிடும்போது ஆஹா, அமிர்தம் மாதிரி இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா.